வெல்கம் டு கிரிக்கெட் இந்தியன்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஐபிஎல் 2025 லேட்டஸ்ட் எம்ஐ நியூஸ், அது மட்டும் இல்லாமல் ஒரு ட்ரெண்டிங் நியூஸ் ஒன்று வந்திருக்கு நம்ம பங்காளியோடது, அதை பற்றியும் பார்ப்போம். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய B1 ஜேக்கப்ஸ் இப்போ வந்துட்டு எம்ஐயோட பிளேயிங் லெவனுக்குள்ளே வர்றதுக்கு ஒரு மிகப்பெரிய கட் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். ஸோ டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு எகென்ஸ்டாக தான் நெக்ஸ்ட் எம்ஐக்கு மேட்ச்சு. ஸோ டோட்டலி வந்துட்டு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 5 நாள் அவங்களுக்கு வந்துட்டு ஆஃப் செஷன் அப்படிங்கிறது தான் இருந்திருக்கு. தொடர் தோல்விகளுக்கு அப்புறமா அந்த பிளானிங் ஸ்ட்ராட்டஜிலாம் பண்ணுறதுக்கு இப்போ அவங்களுக்கு டைம் கிடச்சிருக்கு. உண்மையாகவே அதை வந்து அவங்க எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணிக்கணும். இதில் வந்து B1 ஜேக்கப்ஸ் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நெட் ப்ராக்டிஸ் செஷனில் ரொம்ப அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறாரு. அதே நேரம் வில் ஜாக்ஸை வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் நம்பி எடுத்தாங்க. பட் அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் அந்தளவுக்கு எஃபிஷியண்ட்டாக இல்லை. அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்கிற கரண்ட் ஓவர்சீஸ் பிளேயர்ஸில் B1 ஜேக்கப்ஸை உள்ளே கொண்டு வரணும் அப்படின்னா யார் நம்ம ரீப்ளேஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ அந்த இடத்துல வந்துட்டு நமக்கு இருக்கிற ரெண்டே ஆப்ஷன், ஒன்று சாண்ட்னர், இன்னொன்று வந்துட்டு வில் ஜாக்ஸ். இதில் சாண்ட்னர் வந்து பார்த்தீங்கன்னா பிரைமரியாக 4 ஓவர் போட்டு கொடுத்துருவாரு. இஃப் நீடர் கண்டிப்பாக ஒரு பேட்டிங்கும் ஆடி கொடுத்துருவாரு. அவரை எந்த அளவுக்கு ட்ரஸ்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டோம். திலக் வர்மாவையே ரிட்டையர் அவுட் வர சொல்லிட்டு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சாண்ட்னர் தான் அமுச்சு விட்டாங்க. வில் ஜாக்ஸ் பெரிய லெவல் வந்துட்டு ஒரு ஃபார்ம் அண்ட் கிளாஸ் இப்போ வரைக்கும் காட்டல. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா பவுலிங்கையும் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட பவுலிங்கும் பெருசாக அவங்க யூஸ் பண்ணாலும் ராங்கான ஸ்டேஜில் தான் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ப்ளஸ் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபயர் பவர் வந்துட்டு டாப்பில் தேவைப்படுறத விட கீழே தான் வந்து லோயர் டவுன் ஆர்டரில் தேவைப்படுது. அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா B1 ஜேக்கப்ஸ் வந்துட்டு ரொம்பவே வந்து எஃபிஷியண்ட்டான ஒரு பிளேயராக இருப்பார். ஹீ கேன் பேட் எந்த இடத்துல வேணுனாலும் அப்படிங்கிற ஒரு விஷயம் அந்த இடத்துல இருக்குது. ஸோ அதனால் அவர் இப்போ மிகப்பெரிய லெவலில் விகரஸாக ட்ரெயின் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ எந்த நேரத்தில் வேணாலும் B1 ஜேக்கப்ஸ் வந்துட்டு எப்போ வேணாலும் உள்ளுக்குள்ளே கட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இதுதான் இப்போ கிடச்சிருக்கு அப்டேட். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பங்காளியோட அப்டேட்டை பார்ப்போம். பங்காளி சைட்லேருந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ருத்ராஜ் கெய்க்வாத் இப்போ ரூல்ட் அவுட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்திருக்கு. எல்போ ஃப்ராக்சர்னால ருத்ராஜ் ரூல்ட் அவுட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சுத்தமாகவே புரியல. ஏன்னா லாஸ்ட் மேட்ச்னே விடுங்க, இந்த சீசனே எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பங்காளி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லெவல் பர்ஃபார்மன்ஸ் இல்லை. நம்ம என்ன ரேஞ்சில் இருக்கிறோமோ அதே ரேஞ்சில் தான் பங்காளியும் வந்து பெர்ஃபார்ம் பண்ணாப்புல. அது எல்லாமே ஓகேவாக தான் இருந்தது. பட் ருத்ராஜ் கெய்க்வாத்துக்கு இன்ஜூரிங்கிற மாதிரியான கன்ஸ்ட்ரெயின் எங்கேயுமே இல்லை. இஃப் வந்து பார்த்தீங்கன்னா ருத்ராஜ் கெய்க்வாத்துக்கு இன்ஜூரி அப்படின்னா லாஸ்ட் மேட்ச் ஒரு இம்பாக்ட் பிளேயராக கூட வந்திருக்கலாம். எதுவுமே நடக்கல. பட் சடனாக பார்த்தீங்கன்னா ஆல் ஆஃப் சடன் வந்துட்டு ஸோ ருத்ராஜ் கெய்க்வாத்துக்கு எல்போ இன்ஜூரி, அவர் வந்து ரூல் அவுட் ஆகிட்டாரு அப்படிங்கிற மாதிரி போட்டுவிட்டு தலதோனியை தூக்கி இந்த இடத்துல கேப்டனாக போட்டு விட்டாங்க. ஸோ இது வந்து டீமுக்கு ஒரு மிகப்பெரிய லெவலில் வந்துட்டு நீட்டான ஆப்ஷனாக அப்படின்னா இந்த இடத்துல வந்து ருத்ராஜ் கெய்க்வாத்துக்கு அப்புறம் டீமோட ஃபியூச்சரை மைண்டில் வச்சு யோசித்தோம் அப்படின்னா யாரையுமே நீங்கள் கேப்டன்சி ஆப்ஷனாக பார்க்க முடியாது. ஸோ ஏன்னா ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் ஜடேஜா கேப்டன்சி எடுக்கும்போது அவரோட கேப்டன்சி அப்படிங்கிறதுல நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லி மீண்டும் இதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது. அப்போ ஜடேஜா ஓப்பனாக ஸ்டேட்மெண்ட்டை விட்டார், இதுக்கப்புறம் என்ன நடந்தாலும் சிஎஸ்கேவோட கேப்டன்சியை நான் எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போ கண்டிப்பாக அங்கே கூட அவங்க பேசியிருக்கலாம். ஸோ ஜடேஜா அவரோட ஸ்டாண்டில் வந்து ஸ்ட்ராங்காக இருந்திருக்கலாம். தலதோனி எப்படி இருந்தாலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீட்டாக நெக்ஸ்ட் இயரோட ரிட்டைர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிடுவார் அப்படிங்கிற மாதிரியான பேச்சுக்கள் போயிட்டுருக்கு. இதே மாதிரி பேச்சுக்கள் பல வருடங்களாகவே போயிட்டு இருந்தாலும் இந்த ஒரு மூவ் வந்து சிஎஸ்கேக்கு டாக்டிக்கலாக ஒர்க் ஆகுமா அப்படிங்கிறத தாண்டி அப்போசிஷன் டீம்ஸ்க்கு ஒரு குட்டி பயத்தை வேணால் கொடுக்கலாம். பட் டீமோட ஃபியூச்சருக்கு இது ஒரு நல்ல மூவான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாதுன்னு தான் சொல்லணும். ஸோ பங்காளி இதுக்கப்புறம் கம்பேக் கொடுக்குறாரான்னு பார்ப்போம். நெக்ஸ்ட்டு நம்மளுடைய டிசிக்கு எகென்ஸ்டான மேட்சோட ப்ராக்டிஸ் மேட்ச், அதோட சீக்ரெட் மீட்டிங்ஸ், அதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய ரோஹித் சர்மாவோட கேப்டன்சி, இந்த மாதிரி பல அப்டேட்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது. பலதுக்குதே எதை சொல்கிறது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம நேற்றே வந்து ப்ராக்டிஸ் மேட்சை பற்றி பார்த்துட்டோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த மீட்டிங்கில் தான் B1 ஜேக்கப்ஸை பற்றி பேசினதும் அதே நேரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல ஹர்திக் பாண்டியாவோட கேப்டன்சி மும்பைக்கு ஒர்க்கே ஆகலை அப்படிங்கிற ஒரு விஷயமும் பேசப்பட்டிருக்கு. ஹர்திக் பாண்டியாவை பொறுத்த வரைக்கும் GT மெய்டன் டைட்டில் அடிச்சு கொடுத்தாரு. பட் அந்த இடத்துல வந்துட்டு அதிக கிரெடிட் கொடுக்க வேண்டியது ஆஷிஷ் நெக்ராக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஏன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவர் தான் வந்து ஒரு ஸ்டார் பிளேயர் ஹர்திக் பாண்டியா. அவர் வந்து லெஃப்ட் ஆனதுக்கு அப்புறமும் பார்த்தீங்கன்னா மெகா ஆக்ஷனில் ஒரு மிகப்பெரிய லெவலில் அவங்க பெருசாக ஸ்டார் பிளேயர்ஸ்லாம் ஒர்க் பண்ணவே இல்லை. ஒரு மிகப்பெரிய லெவலில் ஒரு ஆவரேஜான டீமை தான் எடுத்தாங்க. பட் ஆனால் ஃபஸ்ட் மேட்சை தோற்றதுக்கப்புறம் கில்லை ட்ரோல் பண்ணாங்க. பட் ஆனால் தொடர்ந்து இப்போது 4 மேட்சை வின் பண்ணி டாப் ஆஃப் த டேபிளாக இருக்காங்க. ஸோ அங்கே சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணார் அப்படின்னா ஆஷிஷ் நெக்ராவோட மைண்ட் செட் செமையாக இருக்குது. அந்த இடத்துல வந்து நேற்றே கூட ஒரு சம்பவம் நடந்துச்சு. RRக்கு அகென்ஸ்டாக GT மோதும் போது பிரசித் கிருஷ்ணாவோட ஓவரில் வந்து பார்த்தீங்கன்னா ஆஷிஷ் நெக்ரா ஒரு மெசேஜை பாஸ் பண்ணுவார். அடுத்த 2வது பால்லேயே விக்கெட் விழுகும். இந்த மாதிரி விஷயங்கள் அவருக்கு சாதகமாக இருந்தது. ஸோ கேப்டன்சியில் நிறைய பிளண்டர்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஏன்னா ஆஷிஷ் நெக்ரா மாதிரி எம்ஐயோட மேனேஜ்மெண்ட்டில் இருந்து பவுண்டரி லைனில் இருந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரிலாம் யாரும் கிடையாது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ரோஹித்தே மீண்டும் கேப்டனாக வரலாங்கிற விஷயமும் இங்கே பேசப்பட்டுருக்கு. ஸோ ரோஹித் மீண்டும் கேப்டனாக வருவாரா, அந்த மீட்டிங்கில் B1 ஜேக்கப்ஸை உள்ளே கொண்டு வரலாங்கிற முடிவு சரியா, இல்லை வந்து ஹர்திக் பாண்டியாக்கே வந்துட்டு தொடர்ந்து வாய்ப்பு கொடுக்கலாமா அப்படிங்கிற உங்களுடைய ஒப்பீனியனை கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, டேக் கேர் அண்ட் பை பாய்.